அதாவது மொத்த அவதூறுகளையும் மொத்த இவங்களுடைய தவறான ஒரு இண்டிகேஷன்ஸையும் உடைச்சு எவ்வளவு பெரிய கூட்டணி அதிமுக அமைச்சிருக்கு அப்படின்னா 2026 கண்டிப்பாக அந்த ஆட்சி கட்டளில் இந்த தலைமை பொறுப்பு எல்லாமே அமரப்போவர் யாருன்னா எடப்பாடியார் அவர்கள் தான் அப்படின்றத உறுதி பண்ணுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைச்சிட்டார். திமுகவுடைய வாக்காளர் காங்கிரஸ் ஆதரிப்பாங்களான்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. காங்கிரஸுக்குன்னு ஆதரவாளர் வாக்காளர் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்கன்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. விஜய் அவர்கள் கூட போய் சேர போறதாக இருந்து விஜய் அவர்களை பற்றி பலமுறை புகழ்ந்து பேசினார். ஆனால் விஜய் அவர்கள் இவர் தேடி வரணும் இல்லை, இவர் எப்படி விஜய் விட்ட பிடிக்க முடியும்? அந்த அளவுக்கு இவர் எந்த வகையிலும் குறையில இல்லையா? இவர் ப்ரூவன் லீடர். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் அஇஅதிமுகவில் ஜாயின் பண்ணிட்டார். ஸோ அவர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதிமுக கூட்டணி வலுப்பெற்றது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக சார். அதாவது அதிமுக கூட்டணி இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய வலிமையான சக்தி வாய்ந்த கூட்டணியாக மாறிடுச்சு. அதிமுகவை எப்படி ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட ரொம்ப ரொம்ப மோசமாக அதிமுக அழிஞ்சிரும், அதிமுக ஒன்றுமே இல்லை, அதிமுக பாஜக சாப்பிட்டுருச்சு வச்சுது ஆச்சா ஊச்சான்னு என்னென்ன அவதூறுகளை அதிமுக தலைமை மேலே புரட்சி தமிழர் எடப்பாடியார் மேலே வைக்கணும்னு நினச்சாங்களோ அதை ஃபுல்லாமே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அதாவது மொத்த அவதூறுகளையும் மொத்த இவங்களுடைய தவறான ஒரு இண்டிகேஷன்ஸையும் உடைச்சு எவ்வளவு பெரிய கூட்டணி அதிமுக அமைச்சிருக்கு அப்படின்னா 2026 கண்டிப்பாக அந்த ஆட்சி கட்டளில் இந்த தலைமை பொறுப்பு எல்லாமே அமரப்போவர் யாருன்னா எடப்பாடியார் அவர்கள் தான் அப்படின்றத உறுதி பண்ணுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைச்சிட்டார். இப்போ நாளைக்கு 23ஆம் தேதி மதுராந்தகத்தில் மோடி அவர்கள் தலைமையில் ஒரு பிரச்சார பொதுக்கூட்டம் நடக்க போகுது. அதிலேருந்து அவருடைய பிரச்சாரம் ஆரம்பிக்க போகுது. ஸோ அந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஏறக்குறைய இங்கே மோடி பக்கத்தில் ஐயா ரைட் சைடில் ஐயா எடப்பாடியார் அவர்கள், லெஃப்ட் சைடில் ஐயா நயனாரேந்திரன் அவர்கள், அதுக்கு பக்கத்தில் எடப்பாடியார் அவர்களுக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா டிடிவி தினகரன் அவர்கள் அப்படின்னு வரிசையாக உட்கார போகிறாங்க. இதுவே எனக்கு தெரிய ஒரு பீகாரில் என்ன ஒரு மாற்றத்தை உருவாக்கியதோ, பீகாரில் எப்படியான ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுத்ததோ என்டிஏ கூட்டணிக்கு, அதே மாதிரி இங்கேயும் பெற்றுக் கொடுக்க முடியாது, எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. என்ன அந்த டிஎம்டிகேவில் அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் உட்காந்துட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும், இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி திமுகவில் எவ்வளவு பெரிய ஒரு இன்ஸ்டபிலிட்டி, திமுக கூட்டணியில் எவ்வளோ பெரிய இன்ஸ்டபிலிட்டி இருக்குன்னு நமக்கே தெரியும். ஏன்னா காங்கிரஸினுடைய தலைமை ரொம்ப திமுக மேலே ஒரு அதிருப்தியில் இருக்கிறது நமக்கு தெரியுது. அதே நேரத்தில் டிமாண்ட் இந்த தடவை கிட்டத்தட்ட 50 தொகுதியில் வரைக்கும் கேட்குற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ தொகுதிகள் காங்கிரஸுக்கு கொடுத்தா காங்கிரஸுக்கு வாக்காளர்கள், திமுகவுடைய வாக்காளர்கள் காங்கிரஸ் ஆதரிப்பாங்களான்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. காங்கிரஸுக்குன்னு ஆதரவாளர் வாக்காளர்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்கன்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அதனால் எப்படி அதிமுக இவங்க என்னென்னலாம் வசைப்பாடினார்களோ இன்றைக்கி அது திமுகவுக்கு தான் பொருந்துகிறது. திமுகவுடைய கூட்டணி வலுவிழந்து காணப்படுகிறது. திமுகவுடைய கூட்டணி இன்னும் திமுகவினுடைய கூட்டணி மற்ற கூட்டணி தலைவராகிய விசிகாவுடைய தலைவரோ எல்லாருமே விசிகாவுடைய தலைவர் ஒரு போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டால் கூட கிடைக்காத அளவுக்கு இருக்குது அப்படின்றது அவரே வெளிப்படையாக சொல்கிறார். ஸோ அப்படியான ஒரு நிலைமை தான் இன்றைக்கி விசிகாவும் குறிப்பாக திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கும் அனைத்து கட்சிகளுக்கும், நீங்கள் ஐயா நம்ம காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ரெண்டுமே, இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெஸ்பெக்டிவ் அந்த கட்சியினுடைய தலைவர்களாக வெளியில் அவர்களும் இங்கே அதாவது கொலைக்களமாக மாறிவிட்டது தமிழ்நாட்டில் கொள்ளைன்னு திருப்பி நடந்துகிட்டே இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் கணபதியில் ஒருத்தரை வெட்டி கொள்றாங்க, ரோட்லேயே பொதுமக்கள் காப்பாற்றுறாங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் அப்படி தான் ஒரு டெலிவரி ஊழியரை கொத்தி கொள்கிறாங்க, அதையும் பொதுமக்கள் காப்பாற்றுறாங்க. இங்கே சட்ட ஒழுங்கினால் பொதுமக்கள் காப்பாற்றப்படவில்லை, பொதுமக்கள் மாறாக சட்ட ஒழுங்கினை காப்பாற்றும் அளவுக்கு இங்கே சீர்விட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசுகிறாங்க. ஸோ அப்படிங்கிறதுனால இந்த டிடிவியினுடைய அடிஷன், அதனால் நாளைக்கு நடக்கக்கூடிய பிரேமலதா அவர்கள் கண்டிப்பாக ஆட் ஆவாங்க. இவங்களுடைய அடிஷன்லாம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 41% ஓட்டுக்களை திமுக கூட்டணிக்கு உறுதி செய்துவிட்டது. 41% தான் வெற்றி, ஏறக்குறைய வெற்றி, அவ்வளோதான். திமுகவினரிடமிருந்து திமுகவினுடைய அதிருப்தியிலிருந்து பிரியக்கூடிய ஓட்டுகள் அதிமுகவுக்கு வரவில்லை என்றாலும் வெற்றி. ஸோ இது ஒரு இமாலய வெற்றியாக இந்த தடவை இருக்கும் அப்படின்றது எந்த மாற்று கருத்தும் இல்லை சார். ஸோ இப்போ இது நாள் வரைக்கும் டிடிவி அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சனம் பண்ணிக்கிட்டே வந்தார். இப்போ திடீர்னு அஇஅதிமுகவில் அவர் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த நிலைப்பாடை எப்படி பார்க்குறது?
இல்லை சார், அது அவரே தெளிவாக சொல்லிட்டார். பங்காளி சண்டை அது ஊருக்குள்ளே, அது வீட்டுக்குள்ளே. ஊருன்னு வந்துட்டுச்சுன்னா நம்மளோட பொது எதிரியார் திமுகவுடைய ஆட்சி காலத்தில் எப்பயுமே திமுகவுடைய 5 ஆண்டு நிறைவு செய்யும் பொழுது அனைவருக்கும் பொது எதிரியாக மாறிவிடும் திமுக, மக்கள் உட்பட. மக்கள் தான் அதில் முன்னவர்கள். 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவங்க ஏன் வரல, திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரலாம், அதுதான் காரணம். ஏன்னா அனைவருக்கும் அனைத்து தளங்களிலும் எதிரியாக மாறி எந்த தொழிலும் பண்ண முடியாது, எல்லா தொழிலும் முடங்கிவிடும், எல்லா தொழிலும் இவர்களுடைய கட்டுப்பாடு இருக்கும். ஸோ அப்படிங்கும் பொழுது எல்லாரும் இருப்பான். இவன் எப்போ போயிட்டு நமக்கு எப்போ வழி விடுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் வந்துடும். நீங்கள் சினிமா துறை எடுத்துக்கோங்க, இன்றைக்கி இந்த G2 வச்சுட்டு அவங்க ரியல் எஸ்டேட் துறை எடுத்துக்கோங்க, எல்லா துறைகளும் சொல்லிக்கிட்டே போகலாம். இன்றைக்கி திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா குவாரிகள் ஃபுல்லாமே வந்து திமுக கண்ட்ரோல், அனைத்து குவாரிகள் எல்லாமே. அது வந்து பார்த்திங்கன்னா இல்லீகல் மைனிங்காக இடியினுடைய வளையத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் லிஸ்ட்டு அது வேறு. ஸோ அப்படி அனைத்துக்கும் எதிரி, பொது எதிரியாக மக்கள் உட்பட அனைவரும் எதிர்க்கக்கூடிய அளவுக்கு திமுக வந்துடும். அப்போ அந்த திமுகவை ஆட்சி கட்டிலேருந்து வெளியில் அகற்றி புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்றத என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சொல்கிறார். உண்மைதான், அவர் வந்து தனியாக நிற்கணும், அவர் தனியாக நின்று அவர் கூட யாராவது கூட்டணியில் அவர் யாருடைய கூட்டணி போகணும்னு அவர் ஆசைப்பட்டார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இன்றைக்கி அதற்கான காலம் நேரம் கணியவில்லைன்னு அவருக்கு தெரியுது. விஜய் அவர்கள் கூட போய் சேர போகிறதாக இருந்தது. விஜய் அவர்களை பற்றி பலமுறை புகழ்ந்து பேசினார். ஆனால் விஜய் அவர்கள் இவர் தேடி வரணும் இல்லையா? இவர் எப்படி விஜய் வீட்டை போய் நிற்க முடியும்? அந்த அளவுக்கு இவர் எந்த வகையிலும் குறையில இல்லையா? இவர் ப்ரூவன் லீடர், அமமுகன்னு சொல்லி அவரும் எம்எல்ஏவாக இருக்கிறார், எம்பியாக இருந்திருக்கார், எல்லாம் இருந்திருக்கார். அவர் வந்து ப்ரூவன் லீடர் அண்ட் இஸ் பார்ட்டி வாஸ் ப்ரூவன் பார்ட்டி. அவங்க எலெக்ஷன் பார்த்துட்டாங்க, அதாவது ஒரு தாய் கழகத்துலேருந்து பிரிஞ்சு வந்து ஒரு அரசியல் தெரிந்த கூட்டத்தை வச்சுருக்காங்க. அவங்க எப்படி விஜய்கிட்ட போக முடியும்? விஜய் அவர் பாட்டுக்கு பனையூரில் பண்ணையார் மாதிரி உட்காந்துக்கிட்டு இவங்கெல்லாம் வருவாங்கன்னு நினச்சிட்டு உட்காந்துருக்காரு, யாரும் போகலை. அவரு இவங்ககிட்ட வருவாங்க அப்படின்னு நினைக்கும்போது அவரும் பண்ணலை. அப்படின்னு உடனே ஆட்டோமேட்டிக்காக இங்கே திமுக அப்புறப்படுத்துறதுக்கு வழிதான் என்னன்னு யோசிக்கும்போது எடப்பாடியார் மட்டும்தான் வழியாக தெரியும். அதனால இன்றைக்கி வந்து சொல்கிறார் பங்காளி சண்டை எங்களோட, ஆனால் இன்றைக்கி திமுக அப்புறப்படுத்தணுன்றார். யார் சிஎம் கேண்டிடேட்னு அவர்கிட்ட கேட்கப்படுது. அப்போ கூட இது என் வாயிலிருந்து நான் சொல்லணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. என்னுடைய, அதாவது எனக்கும் எடப்பாடியாருக்குமான அந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட என்டிஏ யாரை வந்து சிஎம்னு சொல்கிறாங்களோ அவங்கள சிஎம் ஆக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே, அவ்வளவுதானே. ரொம்ப தெளிவாக இருக்கார். அதாவது உடனே போய் காலில் விடணும், எடப்பாடியார் காலில் விடணும். அவரும் அவருக்கான வைராக்கியத்தோடு தான் இருக்கார். அப்படித்தான் இருக்கணும். இப்போ யாரை எதிர்த்து, யாரினுடைய ஆட்சியை எதிர்த்து இங்கே திமுகன்ற ஒரு கட்சி உருவாகிது, காங்கிரஸ். அந்த காங்கிரசினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இந்திரா காந்தி அம்மையார் காலில் விழுந்தார் என்பதுதான் கருணாநிதிக்கான ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளியாக இருக்கிறது இப்போ வரைக்கும். அப்போ அதை எடப்பாடியாருக்கு இவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லையா? இன்னைக்கு டிடிவி போய் டக்குனு போய் எடப்பாடியார் காலில் விழுகிறது பெரிய விஷயம் இல்லை. அதை ஏன் பண்ணணும்? என்னுடைய வைராக்கியத்தையும் என்னுடைய தன்மானத்தையும் விட்டு கொடுக்கணும். ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய பொது எதிரியை வந்து நம்ம ஒழிக்கணும் அப்படின்றதுனால ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியாகவே இருந்தாலும் அது ஒரு கூட்டணி, ஒரு வலுவான கூட்டணி நம்ம உருவாக்கிட்டு போவோம். அதுதான் வந்து ஒரு ஸ்டேட்ஸ்மேனுக்கான ஒரு தாட், ஒரு அரசியல்வாதிக்கான ஒரு சாமர்த்தியத்தனம், அதுதான் ஒரு சாணக்கியத்தனமும் அதுதான். அதைத்தான் டிடிவி தினகரன் செய்திருக்கிறார். ஆமாம், இப்போ டிடிவி தினகரனுக்கு வந்து கூட்டணிக்கு யாருமே அழைக்கல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவர் அதிமுகவோட இணைஞ்சார் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாமா? டிடிவி தினகரன் அவர்களை வந்து கூட்டணிக்காக யாரும் அழைக்கவில்லை, அதே நேரத்தில் இவரும் யாரையும் அழைக்கவில்லை, தெளிவாக இவரும் யாரையும் அழைக்கவில்லை. ரொம்ப அவர் என்ன எதிர்பார்த்தார் அப்படின்னா, நம்முடைய ஓட்டு சதவீதத்தை, நம்முடைய ஓட்டு வங்கி பயன்படுத்துவதற்கு யாராவது வந்து முன்னுருவாங்க அப்படின்னு தான் காத்துக்கிட்டு இருந்தார். குறிப்பாக அவர் விஜய் தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார். விஜய்க்கு அரசியல் தெரியாது, விஜய்க்கு சிஎம் ஆகணும், ஆனால் அரசியல் தெரியாது. விஜய் இதுவே வந்து ஒரு தெளிவான அரசியல்வாதியாக இருந்திருந்தால், சார் விக்கிரவாண்டியில் மாநாடு போட்டு ஏறக்குறைய என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் 1 வருடம் 3 மாதங்களுக்கு மேலே ஆகுது சார். விக்கிரவாண்டி மாநாட்டில் அவர் என்ன சொன்னார், என்ன அறிவித்தார் என்றால், என்னுடன் எவர் கூட்டணி வைத்தாலும், என்னுடைய தலைமையில் எந்த கூட்டணி அமைந்தாலும் அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து என்ன சொல்றது பிரமுகர்களுக்கும், வெற்றியாளர்களுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அமைச்சர்கள் இடம் சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தம் போல சார், ஒரு கட்சிக்காரன் போகல, அதான் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு அவரை எத்தனை பேர் ஆதரித்து பேசினார்கள் தெரியுமா? அவர் அரசியலுக்கு வந்த உடனே 2024 அவர் அரசியலுக்கு வந்த உடனே ஆதரித்து பேசியவர்கள் ஏறக்குறைய அனைவரும், அவங்க எல்லாரும் கூட இணக்கமா போய் அவங்க கூட ஒரு நட்பு பாராட்டி ஒரு அரசியல் செய்யணும்னு ஒரு நல்ல அரசியல் எண்ணம் கொண்ட ஒரு தலைவராக இருந்திருந்தால் இன்னைக்கு எவ்வளவு பெரிய கூட்டணி அவர் வச்சு சுத்திட்டு இருக்கலாம் தெரியுமா? ஆனா அவருக்கு எதுவுமே தெரியாது. இதைத்தான் நான் டே 1ன்னு சொல்லிட்டு, எதுவுமே தெரியாது. நீங்க பாருங்க, மாட்டிக்கு முடிச்சுட்டு இருக்கு, அதான் உண்மை, வேற எதுவும் உண்மை அல்ல. அதுதான் டிடிவி தினகரன் விஜய் வந்து தன்னுடன் வந்து ஒரு கூட்டணி அமைப்பதற்காக ஒரு பேச்சுவார்த்தை தொடங்குவார், இல்லை ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை யார் மூலமாவது தொடங்குவார். அவங்களுக்கு ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான வழியவே தெரியாமல் சுற்றிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க எப்படி எல்லாம் பண்ணுவானுங்க அப்படின்றது
டிடிவி தினகரன் கணிக்க தவறிவிட்டார். அதனால தான் இப்போ டக்குன்னு யோசிக்கிறார். கண்ணை திறந்து பார்த்தா இனிமேல் இது வாய்ப்பு இல்லை, இனி திமுகவை அகற்றினால் தானே சார் டிடிவியே நிம்மதியாக இருக்க முடியும். அப்போ திமுக அகற்றுறது அவருடைய குறிக்கோளாக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி எடப்பாடியார் தான் அவருடைய ஒன் லாஸ்ட் சாய்ஸ்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வந்துட்டார், அவ்வளோதான். அதே தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் நாளைக்கு நடக்கும். ஆமாம் சார். அப்படின்னா வந்து டிடிவி தினகரன் வந்து இப்போ டிஎம்கே சைட்லேருந்து நமக்கு அழைப்பு வரும் அப்படிங்கிறதுக்காக அவர் காத்துக்கிட்டு இல்லை, டிஎம்கேவுக்கு போகிற அளவுக்கு அவர் இருக்க மாட்டார் சார். என்னுடைய சார், அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவருடைய நேரடி கண் பார்வையில் வளர்ந்த ஒரு பிள்ளை அவர். அதனால் அவர் அப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டார். இப்போ இன்றைக்கி பாருங்கள், குன்னம் ராஜேந்திரன் அவர்கள் பேசுகிறாரு. அவர் பேசும்பொழுது எங்கள் வீட்டில் கேட்குறாங்க, நீங்கள் நான் திமுகவில் போய் இணையலான் இருந்தேன் ஐயா வைத்திலிங்கம் அவர்களோட கூட. ஆனால் என் வீட்டில் கேட்குறாங்க, இங்கு மாட்டப்பட்டிருக்கும் எம்ஜிஆர் அவர்கள் படத்தையும் புரட்சியாளர் அம்மா அவர்களுடைய படத்தையும் நீக்கிட்டு இதில் கலைஞர் படத்தை மாட்ட போறியா? அது எனக்கே கேவலம். அந்த வீட்டுக்குள்ளே நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு, இப்போ வாழ்கின்ற வாழ்க்கைக்கு எனக்கே கேவலம் அப்படின்னு சொல்லி குன்னம் ராஜேந்திரன் அவருடைய அம்மா சொல்கிறாங்களாம். இதுதான் வந்து அதிமுகவினுடைய ஒரு அந்த பாசம், அந்த பெண்களுக்கு அதிமுக மேலே இருக்கக்கூடிய ஒரு மாண்பு. இதுதான். அந்த ஒரு காரணத்தை காட்டி நான் திமுகவுக்கு போனேன்னா நல்லாவே இருக்காது, அதனால் அரசியலோட விளையாட நான் திமுகவுக்கு போக மாட்டேன் அப்படின்றார். அப்படிப்பட்ட ஒரு தொண்டனாக, ஒரு முன்னாள் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அதிமுகவிலிருந்து பிரிந்து வைத்தியலிங்கத்தினுடைய ஆதரவாளராக இருந்த இவருக்கே இப்படி ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது, இவருடைய குடும்பத்திலே இப்படி ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது, அம்மா அவருடைய என்ன சொல்றது, ஒரு கையில் வளர்ந்த ஒரு மகனாக இருந்து கொண்டு தினகரன் அப்படி ஒரு முடிவு எடுப்பாருன்னு எடுக்க மாட்டார். அதனால் டிஎம்கேலேருந்து அவருக்கு அழைப்பும் வராது, டிஎம்கேக்கு அவர் போகவும் மாட்டார் சார். அதனால் அந்த ஒரு ஆங்கிளே கிடையாது. ஸோ நம்ம அதை பற்றி பேசணும்னு அவசியம் இல்லை. ஆமாம். இப்போ இவர் அதிமுகவில் இணைஞ்சதுக்கு பிஜேபியோட அழுத்தம் ஒரு காரணமாக இருக்குமா? பிஜேபியினுடைய ஒரு அந்த என்டிஏ கூட்டணியினுடைய வெற்றி, அதாவது பிஜேபியினுடைய ஒரு கூட்டணி இங்கு தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ஒரு தாகம் உண்மை. அவர் ஐயா டிடிவி தினகரன் அவர்களே என்ன சொல்றாரு அப்படின்னா, அண்ணாமலை அவர்களுடைய கைடன்ஸு, அண்ணாமலை அவர்களுடைய எதிர்பார்ப்பு, அவருடைய ஒரு ரெக்வெஸ்ட், இதெல்லாம் பார்த்து தான் நான் இந்த கூட்டணியில் வந்திருக்கேன் அவரே சொல்றாரு. ஆமாம், ஒரு கூட்டணி கட்சியினுடைய ஒரு மத்திய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சியினுடைய பேரை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி இது போன்ற முடிவுகளை, இது போன்ற அழுத்தம் அப்படின்றதோட இது போன்ற ஒரு காம்ப்ரமைஸை பண்ண சொல்லும். அஃப்கோர்ஸ் சார், நான் பண்ணி கொடுக்குறேன், வாங்க நீங்கள் பேசுவோம் நம்ம எடப்பாடியார்ன்னு கூப்பிடுவாங்கல்ல. ஸோ அதுவும் ஒரு காரணம் தான். அழுத்தம்னு சொல்கிறத விட ஒரு சில காம்ப்ரமைஸஸை பண்ண வைப்பாங்க சார். அது அஃப்கோர்ஸ் இருக்கும் சார். அப்படின்னா இப்போ இந்த முறை வந்து டிடிவி தினகரன் வந்து எதிர்பார்த்த தொகுதிகள் வந்து அதிமுக கொடுக்குமா சார்? என்னுடைய அதாவது எதிர்பார்ப்பு அப்படின்றது வந்து ஏறக்குறைய ஒரு 190 தொகுதிகளில் அதிமுக நிற்கணும் சார். 190 தொகுதிகளில் நிற்கணும். ஏன்னா புரட்சியாளர் அம்மா அவர்கள் அப்படி தான் எப்போவுமே நிற்பாங்க. மேக்சிமம் சீட்ஸை நம்ம, அதாவது 2006 தேர்தல் வெற்றி, திமுக வெற்றி பெற்றது, அவங்க சாகுற வரைக்கும் திமுக. ஏன்னா 2006 2011 அப்புறம் 2 முறை சிஎம் அவங்க தான். சாகுற வரைக்கும் மைனாரிட்டி திமுக அரசுன்னு சொல்லிட்டு தான் செத்தாங்க. அப்படிப்பட்ட மைனாரிட்டியான ஒரு அரசை தன் வந்து எந்த ஒரு வாழ்நாளில், அதாவது மைனாரிட்டியான ஒரு அரசை நடத்தவே கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருந்தவங்க புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள். அவருடைய மாணவராக வரக்கூடிய ஐயா புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் வந்து அதே மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். 190 தொகுதிகள், மீதி இருக்கிற 44 தொகுதிகளை நீங்கள் எப்படி வேணாலும் பிரிச்சுக்கோங்க. ஒரு 20 தொகுதி பாஜகவுக்கு, ஒரு 10 தொகுதி டிடிவிக்கு, ஒரு 7-8 தொகுதி அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று. நான் சொல்கிறேன், மீதி இருக்க 44 தொகுதியில் நீங்கள் எப்படி பிரிக்கிறீங்களோ பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு 190 தொகுதிகளை அதிமுக கொடுங்க. அந்த அதிமுக அவருடைய வேட்பாளர்களுக்கு நியாயமாக வேலை பார்த்தீங்க அப்படின்னா திமுக அடுத்த எலெக்ஷன் இல்லை, இன்னும் 5 எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆமாம். இப்போ டிடிவி தினகரனுடைய அரசியல் பயணம் இனி எப்படி இருக்கும்? அதுதான் சார், அதாவது இனி அவர் கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ யாருக்குமே, இப்போ எனக்கு உங்களை பிடிக்காது, நான் உங்களை பற்றி பிடிக்காதுன்னு ஒரு 4 பேர்கிட்ட சொல்லிட்டேன், அது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் நானும் ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு இது இருக்கும் இல்லைங்களா? அது இருக்கத்தானே செய்யும் ஆப்வியஸ்லி. ஆனால் அதை மீறியது தான் அரசியல். அதுதான் அரசியல் சொல்லப்போனால். அதையும் மீறி கொண்டு போய் கை கொடுக்கணும். அதை பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். ஏன்னா இப்போ திமுக நான் சொன்ன மாதிரி முதல்ல காங்கிரஸை எதிர்த்து வளர்ந்த, காங்கிரஸ் எதிர்ப்பு, இந்திய எதிர்ப்புனால் வளர்ந்த ஒரு திமுக நாளை பண்ணி இன்னைக்கு காங்கிரஸ் இல்லாமல் கூட்டணியே வைக்க முடியாது, காங்கிரஸ் இல்லாமல் வெற்றியே கிடையாதுன்ற இடத்துல திமுக இன்னைக்கு இல்லையா? அப்போ அது எப்படி சாத்தியமாச்சு? அது சாத்தியமாகும் பொழுது இதுவும் சாத்தியமாகும் இல்லையா? அதனால் அரசியல் இதெல்லாம் சகஜம். திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரே வெறியில் சுற்றி கொண்டிருக்கும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் என்றாவது ஒரு நாள் எடப்பாடியார் அவர்களும் அவரும்
நாளை என்றாவது ஒரு நாள் நாளை இருவரும் அருகில் அமைந்து கை கொடுத்து பேசி சிரித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வருகிறது. நாளைக்கு நம்ம பார்ப்போம், அவ்வளோதான். ஸோ இப்போ நேற்று ஓபிஎஸ் அணியிலேருந்து ஒரு வைத்தியலிங்கம் அப்படிங்கிற ஒரு டிஎம்கேல வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இது அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு இதாக இருக்கும்? வைத்தியலிங்கம் அவர்கள் வந்து ஒருத்த நாட்டின் தளபதி, ஏறக்குறைய முன்னாள் அமைச்சர், மிக முக்கியமான ஒரு மனிதர். அதிமுகவிலேருந்து அவர் அதிமுகவிலேருந்து வெளியேறப்படவே அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதகமாக தான் பார்க்கப்பட்டது. அவர் இன்றைக்கி டிஎம்கே பக்கத்தில் போய் சேர்ந்துட்டார். ஓகே, அது அவருக்கு வந்து அவருடைய வளர்ச்சிக்கும் கண்டிப்பாக அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இதில் என்னென்னா, அதிமுகவிலிருந்து இவர்கள் அனைவரும் பிரிந்து விட்டார்கள்ன்ற வந்து அந்த வாதத்தை நான் வந்து தவறாக பார்க்குறேன் சார். ஏன்னா இன்றைக்கி ஐயா மருதழகராஜா அவர்கள் மருதழகராஜா இருக்கட்டும், அன்வராஜா அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் மனோஜ் பாண்டியன் அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து ஓபிஎஸ், டிடிவி, இவங்க எல்லாருமே வந்து அதிமுகவினால் வெளியேற்றப்பட்டவர்கள். அதிமுகவினால் வெளியேறி வேறு வேறு ஃபேக்ஷன்ஸில் இருந்து அங்கேருந்து போனவங்க. அதனால் இவங்க அதிமுகலேருந்து போனவங்கன்னு கிடையாது. ஸோ இவங்க எல்லாருமே வெளியிலேருந்து போனவங்க. அதை இப்போ செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கி தாவேக்கால இருக்கார். அவர் என்ன சொன்னார்? அவருடைய நிலைமை இன்றைக்கி ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இன்றைக்கி நான் போய் இவரை கூப்பிடுவேன், அவரை கூப்பிடுவேன், அவர் வருவார், இவர் வருவார், அச்சா பூச்சான்னு என்னென்னலாமோ பேசுனாங்க. ஒருவர் சென்று சேரவில்லை இன்னைக்கு வரைக்கும் தாவேக்கா கூட. ஒரு முக்கியமான நபர், ஒரு முக்கியமான மனிதர், இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏனா பல ஆண்டுகளுக்கு முன்னாள் எம்எல்ஏ இருந்தவங்க. அது அவங்க எம்எல்ஏவாக இருந்ததே அந்த தொகுதியே மறந்துருக்குன்ற அளவுக்கு இருந்தவங்க எல்லாம் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எதிர்பார்த்த தலைவர்கள் யாரும், செங்கோட்டையில் அழைத்த தலைவர்கள் யாரும் போகவில்லை. அதுதான் உண்மை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் செங்கோட்டையன் போயிருக்கார். அவர் அதிமுகலேருந்து தாவேக்கப்பட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுகவினால் வெளியேற்றப்பட்டு வெளியிலிருந்து அதற்கப்புறம் தாவேக்கால போய் சேர்ந்தவர்னு சொல்லணும். நம்ம அதிமுகவுக்கு எந்த ஒரு சார், அதிமுகவில் அதாவது அதிமுக வந்து மக்களுக்கான கட்சி, மக்களால் உருவான கட்சி, மக்கள் சக்தியினால் உருவான கட்சி சார். எப்படி உடஞ்சாலும் சேர்ந்துடும் சார். திமுக மாதிரி ஒரு குடும்பம் தான், அந்த குடும்பத்துக்கு நம்ம அடிமை வேலை செய்தால் மட்டும்தான் அந்த கட்சி இருக்குன்ற நிலைமை கிடையாது. இதே 89 எலெக்ஷனில் சேவலணி, ஜேஎனி, ஜாகனி இருக்கும் பொழுது, சேவல் இரட்டைப்புறா இருக்கும் பொழுது அப்போது தான் சொன்னாங்க. ஆனால் அதையும் மறுபடியும் இட்டுக்கட்டி மறுபடியும் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு கழகமாக எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் பொழுது இருந்த ஒரு ஒரு வெறியை விட 2 மடங்கான ஒரு வெறியை ஊட்டி அந்த கட்சி மறுபடியும் உண்டாக்கி வழிநடத்திய புரட்சி அம்மா அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு அதிமுக அந்த நேரத்தில் உடஞ்ச போதே வந்தது. அதே மாதிரி அம்மா ஜெயலலிதா அவர்கள் வந்து இறந்த பின் அந்த கட்சி உடஞ்சது, அங்கே இங்கே எல்லாம் போச்சு. இப்போ இன்னைக்கு ஒரு ஒரு சாதாரண ஒரு தொண்டனாக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு கட்சியினுடைய பொதுச்செயலாளராக மாறி இன்னைக்கு கட்சியினுடைய சிஎம் கேண்டிடேட்டா, இன்னைக்கு கூட்டணியுடைய சிஎம் கேண்டிடேட்டா மறுபடியும் வந்து அந்த கட்சியை வந்து ஒரு மிகப்பெரிய கட்சியாக மாற்றிவிட்டார். ஸோ இந்த தடவை அவரிடம் என்னுடைய ஒரு கோரிக்கை, ஒரு தேவை என்னவாக நான் பார்க்கிறேன் என்றால், எந்த வகையிலும் 190 தொகுதி கம்மியாக தயவு செஞ்சு நின்ற வேண்டாம். ஏன்னா நம்மளுடைய அதாவது நியாயமாக நம்ம சொன்னால் அதிமுகவினுடைய ஒரு பலப்புரட்சி, அதிமுகவினுடைய ஸ்டாண்ட் என்ன திமுக தமிழகத்தில் அப்படின்ற ஒரு பலப்புரட்சியாக இந்த ஒரு எலெக்ஷனை எதிர்கொள்ளணும். அதிமுகவினுடைய வாக்கு சதவீதம் உண்மையிலே என்ன, மக்கள் அதிமுக இன்னும் எப்படி நினைச்சிட்டு இருக்காங்க, எப்படி பார்த்துட்டு இருக்காங்க, அம்மா அவர்கள் எத்தனையோ திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள், மகளிருக்கான திட்டங்கள் அதெல்லாம் பண்ணியிருக்காங்களா, அதனுடைய ஒரு அறுவடை நீங்க என்ன இந்த நேரத்தில் பண்ண போறீங்க, அதிமுக என்ன பண்ண போகுதுன்றதை பார்க்கணுன்றதுக்காண்டி ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு கூட்டணிக்குள்ள அதிக தொகுதிகளோடு அதிமுக நின்று காமிக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு வேண்டுகோளாக நான் அவரிடம் வைக்க விரும்புகிறேன். மற்றபடி கட்சியை வந்து எத்தனை பேர் கட்சியிலிருந்து வெளியில் போனாலும் அதுலேருந்து மீண்டு வந்தது திமுக மாதிரி கிடையாது. திமுக மாதிரி ஒரு குடும்பத்தில் கட்சி இருந்தால் மட்டும்தான் அந்த திமுகன்ற கட்சியே இருக்குன்றதுலாம் கிடையாது. அதனால் பார்ப்போம், அதிமுகவுடைய வெற்றி இந்த முறை பீகாருடைய வெற்றி ஒத்ததாக இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும். ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரனும் சமீப கால அரசியலில் வந்து ஒன்றாவே வந்து பயணம் செஞ்சு வந்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது டிடிவி தினகரன் மற்றும் பழனிசாமியை ஏற்றுக்கொண்டதுக்கான காரணம் என்ன? இல்லை சார், அவர் தனி கட்சி வச்சுருக்காரு சார். 2 கட்சிகள் இங்கே வந்து சங்கமமாகிறது. ஓபிஎஸ் அவரிடம் பெரிய அளவில் கழகம், அவரே அனைத்து இந்திய அதிமுகவினுடைய உரிமை மீட்பு கழகம்னு அவரே வந்து அந்த நோட்பேடை பயன்படுத்துறது வைக்கிறதெல்லாம் இருக்குது. ஆனாலும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்றதோட ஒரு கட்சியாக செயல்பட்டு இந்த கட்சியினுடைய தலைவர் நான் தான், அந்த கட்சியினுடைய பொதுச்சாளர் நான் தான்ற மாதிரி அவரே முன்னிலைப்படுத்தணும். இன்னும் அதிமுகவை ஒன்றாக்குறேன், நான் என்ன அதிமுக போய் இணைகிறேன், அதே மனநிலை தான் இருக்கார். ஸோ அவர் இன்னும் ஒரு தனிநபராகத்தான் பார்க்கப்படுகிறார். ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தானே ஒழிய, என்னுடைய மறுபடியும் ஒரு வேண்டுகோள் ஓபிஎஸ் அவர்களுக்கு, நாளை அவரும் அந்த மேடையில் வந்து அமர்ந்தால் இன்னும்
அதிமுக ஒரு 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 100% முழுமையடைந்து விடும்ன்றது என்னுடைய ஒரு கோரிக்கை. நன்றி.